ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சென்னை ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டாங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். DRBChennai.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கான இன்டர்வியூ போயிட்டுருக்கு. இந்த வகையில் இப்போதைக்கு சென்னை மாவட்டத்துக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. எதுக்கான பேக்கர் பதவி இருக்க பாருங்கள், அதுக்கான ஹால் டிக்கெட்டை இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் பேக்கர் ஜாப் அப்ளை பண்ணவங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். சேல்ஸ்மேன் ஜாபுக்கு எப்போ வரும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேல்ஸ்மேன் ஜாபுக்கு மட்டும் உங்களுக்கு விரைவில் ஹால் டிக்கெட் வரும், அதுக்கான தேதியும் அறிவிக்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பேக்கர் ஜாப்க்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் போயிட்டு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு, ஸோ கண்டிப்பாக யூசர் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பாஸ்வேர்டு இருக்கவங்க பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க, இல்லாதவங்க டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்கலாம். யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள், அல்லது யூசர் ஐடி டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் ஐடி தெரியாதவங்க ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி அப்ளை பண்ண சொல்ல மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி என்டர் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிடுவாங்க. அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃபைல் மேனேஜரில் போய் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஹால் டிக்கெட் வந்திருக்கும். ஓகே, ஸோ உங்கள் ஃபோட்டோ என்ன, நேம் ஆஃப் த கேண்டிடேட், பெயர் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, ஃபாதர் நேம் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ கீழே பார்த்தா நம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 19, 20, 21 அந்த மாரி ஸோ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கான சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், மாதாவரம் மில்க் காலனி. ஸோ பல பேருக்கு இந்த மாதாவரம் பால் பண்ணை இருக்க பாருங்கள், ஆவின் ஹெட் ஆஃபீஸ், அங்கே தான் இன்டர்வியூ போட்டிருக்காங்க பல பேருக்கு நான் செக் பண்ணதில். ஸோ உங்களுக்கு எந்த பிளேஸ் இங்கே செக் பண்ணி பார்த்து அங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். அதேமாரி கீழே வந்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ போர்டு நம்பர் 4. ஸோ டேட் ஆஃப் இன்டர்வியூ 4/12/2024. உங்களுக்கு டிசம்பர் மாதம் தான் வச்சுருக்காங்க இன்டர்வியூவை. டைமிங் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர்நூன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மார்னிங் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். ஓகே, அதேமாதிரி தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹால் டிக்கெட் கூடவே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜெராக்ஸுமே 2 செட்ஸ் எடுத்து அதுக்கெல்லாம் நீங்கள் சைன் போட்டு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ என்றைக்கு உங்களுக்கான இன்டர்வியூ டேட் கொடுத்துருந்தோம் அன்றைக்கி போயிட்டு இந்த ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இது கூடவே டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக 10th 12th மார்க் ஷீட் எடுத்துக்கலாம். அதேமாரி கல்வி தேதிக்கான டாக்குமெண்ட் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, சேல்ஸ்மேன் 12th மார்க் ஷீட் கேட்பாங்க, பேக்கேஜ் ஜாப்னா 10th மார்க் ஷீட் கேட்பாங்க. அது கூடவே டிசி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் கொண்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி தேவையானது. அதேமாரி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த ஃபோட்டோ கொடுத்தீனோ அதேமாரி 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இதாங்க உங்களுக்கான பேசிக் டாக்குமெண்ட். இதை தவிர்த்து நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக கொடுத்துருக்கீங்க, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க. அதேமாரி ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கவங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செஞ்சவங்க, அந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்தவங்களும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் கொண்டு போகணும். அது கூடவே 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எல்லாத்தையுமே அவங்க சைன் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். முதற்கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 5 to 10 கொஷின்ஸ் வரையும் கேட்கறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ இன்டர்வியூக்கான கொஷின் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுருந்தோம். ஸோ கொஷின் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பாங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கேட்டுற மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போய் அட்டன் பண்ண பாருங்கள். சேல்ஸ்மேன் அப்ளை பண்ணவங்களுக்கு விரைவில் அதுக்கான ஹால் டிக்கெட்டும் விடுவாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண பாருங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.